ஊர் போகும் முகங்கள் நிகழ்ச்சியில் முதலில் வரலாறு என் வழிகாட்டி என்ற தேசிய தலைவரின் சிந்தனை துளி. இராணுவத்திற்கு எவ்வித அழுத்தம் போடுவதற்கும் தயாராக இல்லை. இப்படியான ஒரு நிலைமையில் சமாதான சூழ்நிலையோ இயல்பு நிலையோ ஏற்படுவது இலகுவான காரியமல்ல. இன்றைய நிலைமையில் சகல ஆட்சி அதிகாரங்களும் சந்திரிக அரசிடம் கைமாறியிருக்கும் சூழ்நிலையில் அரசு வேறு, ஆயுதப்படைகள் வேறு என்றோ, அல்லது அரசின் நிலைப்பாடு வேறு, ஆயுதப்படைகளின் போக்கு வேறு என்றோ பாகுபடுத்தி பார்ப்பது தவறு. ஆயுதப்படைகளின் அரசின் ஒரு அங்கம். அரசின் நிலைப்பாட்டையே ஆயுதப்படைகள் பிரதிபலிக்கிறது என்றே நாம் கருத வேண்டும். எனவே அரசுக்கு சமாதான பாதையில் உண்மையான நேர்மையான அக்கறை இருக்குமானால் ஆயுதப்படைகளையும் அந்த வழிக்கு இட்டுச் செல்வது சிரமமாக இருக்க முடியாது. போர் நடவடிக்கைகளை நிறுத்துவதும், பொருளாதார தடைகளை நீக்குவதும், போக்குவரத்து பாதையை திறப்பதும், கடல் வலய தடையை நீக்குவதும், அகதிகளை மீள குடியமர்த்துவதும் எல்லாமே ஆயுதப்படையினரின் நிலைப்பாட்டில் தங்கி இருக்கிறது. ஆயுதப்படையினர் இறுக்கமான நிலைப்பாட்டை கடைபிடித்தால், அரசு அதற்கு உடந்தையாக இருந்தால், எமது மக்களின் அன்றாட பிரச்சினைகளுக்கு பேச்சு மூலம் தீர்வு ஏற்படுவது சாத்தியமில்லை. எமது மக்கள் இன்று எதிர்கொண்டு நிற்கும் சாதாரண பிரச்சினைகளுக்கு தீர்வு காண முடியாது போனால் மிகவும் சிக்கலான அடிப்படை பிரச்சினைகளை அரசினால் தீர்த்து வைக்க முடியுமா என்பது சந்தேகத்திற்கு இடமானதே. போராட்டம் மௌனித்து இத்தனை ஆண்டுகளாகியும் உலகுக்கு இணக்க அரசியல் செய்வதாக காட்டுகின்ற அரசு இற்றவரையில் கொடுக்கின்ற துன்பம் தாயக தமிழ் மக்களுக்கு ஏராளம். இன்றும் தமிழ் மக்கள் இயல்பு வாழ்க்கையை வாழ முடியாமல் இராணுவ குவிப்பு, நிலங்கள் அபகரிப்பு, வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுடைய உறவுகளின் போராட்டத்தை எடுத்தும் பார்க்காத நிலை, சிறைகளில் வாழ்கின்ற அரசியல் கைதிகள், இன்றும் தொடர்கின்ற கைதுகள், இன்றும் தொடர்கின்ற நிலப்பறிப்புகள், இன்றும் தொடர்கின்ற சட்டவிரோத விகாரிகள், பௌத்தமயமாக்கல், இனப்படுகொலையின் கூறுகளை தொடர்ந்த வண்ணம் இனவாதம் பேசவில்லை என்று முலாம் பூசி மோமூடி அணிந்து வருகிற இந்த அரசை தோலுரித்து காட்டும் அரசியல் போராட்டத்தை மக்கள் கையில் எடுத்திருக்கின்றார்கள் என்பதையே அண்மைக்கால உள்ளூராட்சி தேர்தல் வாக்களிப்பில் தமிழ் தேசிய மாந்தர்களாக தமிழ் மக்கள் தாயக பரப்பில் நிலைநாட்டியிருக்கின்றார்கள். ஆம், இது வலி சுமந்த மாதத்தின் 8ஆம் நாள். 2009 மே 7, 8 ஆகிய நாட்களில் பேரினவாத இலங்கை இராணுவம் 2009 கொடிய அந்த யுத்த நாட்களில் தமிழ் மக்கள் மீது கட்டவிழ்க்கப்பட்ட இனப்படுகொலையில் முள்ளிவாய்க்காலில் தமிழ் மக்கள் மீது இலக்கு வைத்து கொத்து கொத்தாக ஆயுதங்களை கொண்டு தொடர்ந்து கடுமையான ஷெல் தாக்குதல்களை கொடுமையாக நடத்தினார்கள். ஒவ்வொரு நாளிலும் நடந்த இனப்படுகொலைகள் ஆவணப்படுத்தப்பட்டிருக்கின்றன. மேலும் சிங்கள விமானப்படையின் கண்காணிப்பு விமானம் தமிழ் மக்களை குறிவைத்து மிலேச்சத்தனமான தாக்குதல்களை நடத்தியிருந்தது. மே மாதம் 8ஆம் நாள் 2009 அன்று மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டவர்களில் பெரும்பாலானோர் முள்ளிவாய்க்காலில் இருந்தவர்களாகும். மே 7, 2009 அன்று அத்தியாவசியமான பொருட்களை பெற வரிசையில் நின்ற தமிழ் மக்கள் மீதும் பேரினவாத சிங்கள அரசு தாக்குதல் நடத்தியிருந்தது. உதிரம் உறைந்த உப்பு மணல்வெளி, அமைதியான முல்லை மண் அதிர்ந்த காலமது. இனி உயிரோடு இருப்போமா இல்லையா என்ற நம்பிக்கையற்ற வாழ்வு. நாளும் கந்தக புகையில் கருகிக் கொண்டிருந்தது எம் தேசம். தரப்பால் கொட்டகைக்குள் கூட நிம்மதியாய் உறங்கிட முடியாத அவல வாழ்வு. உண்பதற்கு எதுவும் இல்லை. கால் வேகும் சுடுமணலில் காலூன்றி நடந்தோம். பிஞ்சு கால்கள் வெந்தே போனது. அடுத்து என்ன செய்வதென்று தெரியவில்லை. பசி வயிற்றை கள்ள சட்டியோடு கஞ்சி வாங்க ஓடினோம். கஞ்சி வாங்கவும் சிங்களமம்மை விடவில்லை. கஞ்சி வாங்கி உயிரை கையிலே பிடிச்சு கொண்டு பதுங்கு குழிகளில் தஞ்சமானோம். கழிப்பறை இல்லை. அதனால் இயற்கையே இயன்றவரை தடுத்தோம். இரவும் பகலும் கூவும் எறிகடைகளும் வான் கழுகுகளின் இரைச்சலும் குண்டு சத்தங்களும் எம் செவிகளில் ஒலித்த வண்ணமே இருந்தது.
பசியால் அழும் குழந்தைக்கு ரொட்டி சுட கொட்டகைக்குள் வந்த அம்மா குண்டு மலையில் நனைந்து உருக்குலைந்து கிடக்க பசி மறந்து அன்னியை அணைத்த பிள்ளைகள் ஏராளம். ஊரிழந்து உறுப்பிழந்து உறவுகளை இழந்து நடைபணமாய் அலைந்த கோலங்கள் யார் அறிவார்? மாத்தலன் தொடக்கம் முள்ளிவாய்க்கால் வரை பரந்த உப்பு மணல் வழி தமிழன் உதிரத்தால் நனைந்த கோலம் யார் அறிவார்? பெற்ற தாய் தந்தையை, கட்டிய கணவனை, உடன் பிறந்த சோதரரை, ஏன் பெற்ற பிள்ளையை கூட புதைக்க முடியாமல் ஓடிய கொடுமையை யாரிடம் சொல்வோம்? குண்டு துளைத்திட்ட காயத்துக்கு மருந்தும் செய்திட முடியாத கொடுமை. எம் கண்முன்னே கண் சொருகி மாண்டு போனவர் எத்தனை எத்தனை. தாய் மார்பில் பால் சுவைத்தபடி வாழ்வை முடித்த வலியை யாரிடம் சொல்வது? சுட்டரிக்கும் வெயிலில் கைக்குழந்தைகள் தரப்பாலில் வெந்த சோகம் யார் அறிவார்? இவ்வளவு கொடுமைகளை சிங்கள அரசு எமக்கு தந்து திட்டமிட்டே எம் இனத்தை கொன்றது. இனியும் நாம் நீதி கேட்காமல் இருப்போமா? இனியும் நாம் நீதி கேட்காமல் இருக்கலாமா? தமிழினத்தை அழித்து முள்ளிவாய்க்காலில் பேரவலத்தை தந்த பின்பும் அமைதியாய் வாழ நாம் என்ன அடிமைகளா? தமிழினத்தை அழித்து முள்ளிவாய்க்காலில் பேரவலத்தை தந்த பின்பும் அமைதியாய் வாழ நாம் என்ன அடிமைகளா? நாம் பட்ட அழிவுகளும் இழந்து போன உறவுகளும் கண்முன்னே வந்து போகின்றன. நாம் பட்ட அழிவுகளும் இழந்து போன உறவுகளும் கண்முன்னே வந்து போகின்றன. எல்லாம் கடந்து செல்ல நாம் ஒன்றும் உணர்விழந்தவர் அல்லவே. எல்லாம் கடந்து செல்ல நாம் ஒன்றும் உணர்விழந்தவர் அல்லவே. எம் இனத்தை அழித்து ஆண்டு 15 உருண்டோடினாலும் ஓய்ந்திராது நீதி கேட்டு நாம் நிமிர்வோம். எம் இனத்தை அழித்து ஆண்டு 15 உருண்டோடினாலும் ஓய்ந்திராது நீதி கேட்டு நாம் நிமிர்வோம். ஆம், நாம் வாழ்ந்த மண் உதிரம் உறைந்த உப்பு மணல் வழியாகும். அனலின்பன் கவிதை அது. நீண்ட இனவழிப்பு போரின் இறுதிக் கட்டத்தில் எம் தமிழ் மக்கள் குறுகிய நிலப்பரப்பில் முடக்கப்பட்டார்கள். செல்மழையும் துப்பாக்கிச் சூடும் விமான குண்டு தாக்குதல்களும் கொத்து கொத்தாய் கொன்றொழித்துக் கொண்டிருக்க, உணவும் மருந்தும் ஆயுதமாக்கப்பட்ட நிலையில் உண்பதற்கு எதுவுமின்றி நாட்கணக்காக பட்டினி கிடந்து பதுங்குகுழி மக்களாக அவலப்பட்டார்கள். இந்நிலையில் அவர்களின் உயிர் காத்தது போராளிகள் வழங்கிய கஞ்சிதான். குருதி நினைந்த கைகளுடன் மக்களின் உயிரை காப்பாற்ற போராடிக் கொண்டிருந்த மருத்துவ போராளி செவ்வானத்தின் உயிரையும் பறித்து போட்டது. மானிடத்தை குதறி எறிந்த பெருவலி நாட்களில் ஒரு நிகழ்வு. அசுரத்தனமாக போர் நிபந்தனைகளை தகர்த்து மருத்துவமனை மீது போடப்பட்ட குண்டுகள் அந்த மருத்துவ போராளி உயிரையும் பறித்தது. பல இடப்பெயர்வுகளையும் சந்தித்து அதிக மருத்துவ உபகரணங்களையும் இழந்து வன்னிப்போரின் இறுதி நாட்களிலும் முள்ளிவாய்க்கால் பாடசாலையில் இயங்கிக் கொண்டிருந்த மருத்துவமனை அது. அங்கு மண் போட்டால் மண் விழாத அளவுக்கு நோயாளிகள் நிறைந்து வழிந்தனர். ஆனாலும் அதனை சமாளிக்கும் அளவுக்கு மருத்துவத்துறையினரோ வைத்தியர்களோ மற்றும் மருந்துகளோ இருக்கவில்லை. பீரங்கி வாயினில் புறா கூண்டினை கட்டி குடிபுகுந்து வாழ்வதைப் போலவே மருத்துவமனையின் சூழலும் இருந்தது. மருத்துவமனையின் அமைதி காணாமல் போயிருந்தது. மக்களின் அலறல் ஒலிகள் காதை பீத்துக் கொண்டிருந்தன. அந்த சோக குரல்கள் பீரங்கி வேட்டுகளை விட மோசமாக மனதை தாக்கியது. அதுவரை நோயாளிகளை அனுமதிக்கும் பகுதியில் தனியொருவராக நின்று வேலைகள் செய்து கொண்டிருந்த மருத்துவ போராளி தகவல் அனுப்புகின்றார். அதிக மக்கள் காயமடைந்து கொண்டு வரப்பட்டுக் கொண்டே இருந்தார்கள். சத்திர சிகிச்சை அறைக்கு முன்னால் மாமரத்தடியில் தரப்பாலினால் போடப்பட்டும் சன்னங்களால் சல்லடையாக்கப்பட்டு கிடந்த நோயாளர்களை அனுமதிக்கும் பகுதியில் கால்களை வைக்கின்றோம். நானும் செவ்வானம் அக்காவும் வேறு சிலரும். குழந்தைகளின் கெஞ்சுதல்கள் நெஞ்சரை கூட்டை கீறி பிளக்கின்றன. அக்கா இங்க வந்து பாருங்கோ, தம்பிய பாருங்கோ,
யாரை பார்ப்பது, யாரை தரம் பிரித்து முன்னுரிமை கொடுப்பதென்றே அடையாளம் காண முடியவில்லை. எங்கும் ஒரே ஊலம். மருத்துவ போராளிகள் வேகமானார்கள். நடுத்தர வயது மதிக்கத்தக்க தாயொருவர் வயிற்றில் காயத்துடன் குடல்கள் வெளியில் கொட்டி கிடத்தப்பட்டிருந்தாள். காயமடைந்த பலரையும் தாண்டி ஆங்காங்கே கிடந்த இறந்தவர்களின் உடலங்களையும் கடந்து அந்த அம்மாவின் நிலைமை மோசமாக இருக்கும் என எண்ணியவாறு அருகில் செல்கின்றேன். இறந்தவர்களின் உடலை கூட அகற்ற முடியாத சூழல். குண்டுகளும் சன்னங்களும் இடைவெளியற்று தொடர்ந்து கொண்டிருந்தன. யாரின் உயிருக்கும் உத்தரவாதம் இருக்கவில்லை. தமிழீழ காவல்துறையும் தமிழர் புனர்வாழ்வு கழகத்தினரும் அந்த கொடூரமான வேளையிலும் காயமடைந்த மக்களை மருத்துவ மனைவரை கொண்டு வந்து சேர்ப்பித்துக் கொண்டே இருந்தார்கள். காயமடைந்திருந்த நடுத்தர வயதினுடைய ஒரு அம்மா என்ற பிள்ளை என்றே முனகிக் கொண்டிருந்தாள். குருதி அதிகளவு வெளியேறி உடம்பு விரைத்து வெளிரி கிடந்தது. கால் குளிர்ந்து நடுங்கியது. மார்பை மறைக்க ஒரு கிழிந்த சட்டையும் உள்பாவாடையும் அணிந்திருந்தாள். கைகளில் மட்டும் ஒரு சிறிய பை வைத்து இறுகப் பற்றியிருந்தால் அதை காட்டி ஏதோ சொல்லத் துடித்தால் முடியவில்லை. உடல் பலம் இருந்தது. உடல் பலம் இழந்து கொண்டிருந்தது. எவ்வளவோ கதற முயற்சித்தும் குரல் வெளியே ஒலிக்கவே இல்லை. அந்த அம்மாவின் குருதியை இரத்த வங்கிக்கு பரிசோதனைக்காக அனுப்பிவிட்டு வேகமானேன். மாமர கிளையொன்றில் செலைன் போத்தலை தொங்கவிட்டு செலைன்களை வெண்புலோன் ஊசியூடாக வேகமாக ஏற்றிக்கொண்டிருக்க மெல்ல மெல்ல அம்மாவும் மீண்டும் உயிர் பெறத் தொடங்கினாள். முனகிக் கொண்டிருந்த அம்மாவுக்கு சற்று உடலில் தெம்பு வர, தங்கச்சி, எனக்கு பக்கத்துல மூத்த பிள்ளைன்ற உடல் சிதறிட்டு என்ற 3 வயது பிள்ளைய காணையில நான் காயப்பட்டோன்னு யாரோ என்ன இங்க கொண்டு வந்துட்டாங்க என்று அம்மா பலமுறை கூறினாள். ஆனாலும் அவளுக்கு ஆறுதல் கூற அங்கு யாரும் இருக்கவில்லை. எல்லோருமே அந்த நிலைமைதான். நின்று கதைக்க முடியவில்லை. உயிருக்கு போராடும் மற்றவர்களை காப்பாற்ற வேண்டியிருந்தது. அனைத்து இடங்களிலும் இதே ஓலம்தான். அம்மாவை சத்திர சிகிச்சை கூடத்துக்கு கொண்டு செல்ல முனைந்த போது அம்மா வர மறுத்தாள். என்ற பிள்ளை வந்தால் தான் நான் வருவேன், என்ற பிள்ளை வந்தால் தான் நான் வருவேன், என்ற பிள்ளை வந்தால் தான் நான் வருவேன் என்று அம்மா கெஞ்சிக் கொண்டே இருந்தாள். அப்போது சூரியன் உச்சத்தை தொட்டிருக்க வேண்டும். வெப்பம் அம்மை நெருங்கவே இல்லை. பல நூறு மக்களின் கண்ணீராலும் செங்குருதியாலும் மருத்துவமனை இயங்கிய இடம் நனைந்து கொண்டிருந்தது. சிறிது நேரத்தில் படார் என்ற சத்தத்துடன் விழுந்த எரிகணியால் அந்த இடமே புகை மண்டலமாகியது. கண்களை மூடிக்கொண்டு விழுந்து படுக்கவும் அவகாசம் கிடைக்கவில்லை. இந்த சத்தத்துடன் நம்முடன் ஒன்றாக வேலை செய்து கொண்டிருந்த மருத்துவ போராளி செவ்வானம் அக்காவின் உயிர் அடங்கியிருக்கும் என்று நாம் கனவிலும் நினைக்கவில்லை. செவ்வானம், அவள் பேரை போலவே மனமும் விசாலமானது. எப்போதும் சிரித்த முகம், நெடிய உருவம், சுருள் விழுந்த முடிகள், எப்போதும் சுறுசுறுப்பாக இயங்கும் செயற்பாடுகள், நோயாளருடன் மட்டுமன்றி எல்லோரோடும் அன்பாக பழகும் ஒரு கருணை உள்ளம். தமிழீழ மருத்துவ பிரிவின் மருத்துவ தாதியாக தன் கடமையை தொடங்கியவள் 2001 ஆண்டின் பின்னர் மக்களுக்கான மருத்துவ பணிக்கு தெரிவு செய்யப்பட்டு தியாகதீபம் திலீபன் மருத்துவமனை வைத்தியராக பணியாற்றினாள். நீண்ட காலம் அங்கு நற்சேவை செய்து கிராம மக்களின் மனங்களில் ஆழமாய் பதிவாகின்றாள். இறுதியாக மாஞ்சோலை மருத்துவமனை இயங்கிய பாடசாலையில் தூக்கம் துறந்து உணவை மறந்து மக்களின் உயிர்களை காப்பாற்ற ஓடி ஓடி உழைத்தாள். ஆனால் குருதி நினைந்த கைகளுடன் ஓர் உயிரை காப்பாற்ற போராடி கொண்டிருந்த அவள் உயிரையும் பறித்து போட்டது. அசுரத்தனமான போர் நிபந்தனைகளை தகர்த்து மருத்துவமனை மீது விழுந்த குண்டுகள் அவள் உயிரை பறித்தன. தொடையில் காயமடைந்து கொண்டு வரப்பட்ட ஒருவரின் குருதிப்பெருக்கை கட்டுப்படுத்திக் கொண்டிருக்கையில் சரிந்து விழுந்த செவ்வானம் அக்காவை காப்பாற்ற எம்மால் முடியவில்லை. எத்தனையோ மக்களின் உயிர்களை காப்பாற்றிய அதே மருத்துவமனை, அந்த மருத்துவமனை மண் செவ்வானத்தின் செங்குருதியால் சிவந்து போனது. நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு மனம் சின்னா பின்னமாக இருந்தது. வேதனை, கோபம் மற்றும் உணர்ச்சிகள் ததும்ப கண்களில் வழிந்த நீருடன் மீண்டும் கடமையை தொடர்ந்த நாட்களின் மறக்க முடியாத இது போன்ற பல நினைவுகள் இன்றும் நம்மை தூங்க விடாது துரத்துகின்றன. அது மருத்துவ போராளி காணவியின் பகிர்வு பக்கத்திலிருந்து முள்ளிவாய்க்கால் வலிகளின் ஒரு துளி.
செல்லு அடிக்க ஒரு புறமோ ஒதுங்குறமோ எங்களுக்கு என்ன ஒரு முடிவே வரையில்லையே. அவன் அடிக்க நாங்கள் தூக்கி கொண்டு வரோம். இப்படியே எங்களோட மக்கள் செத்து கொண்டு இருக்கிறோம். செல்வ வந்து எத்தனையோ குடும்பங்கள் அழிஞ்சு போச்சு. எங்களோட சொத்து உடைமைகள் சகலதுமே ரோட்டா கிடக்கு. அதுல அங்க பக்கத்துல ஒரு வீட்டுல விழுந்து ஐயோ உங்களோட புள்ளியில மாவீரரா கொடுத்திருக்கிறோம். இன்னமும் ஒரு முடிவும் இல்லை. அந்த நாட்களின் வழிகளை நினைத்து பார்க்கின்றோம். நாங்கள் தான் மக்கள் தான் இயக்கம் தான் மக்கள். நாட்டுக்காக போராடுறோம். எங்களுக்கு ஒரு இடமே இல்லை. எங்களுக்கு ஒரு சொந்த நாடோ சொந்த இருக்கிறதுக்கு ஒரு சொத்து பத்து எங்களோட சொத்து பத்து எல்லாம் தெருவானிட்டு. அந்த வலி சுமந்த நாட்களை இந்த உலகம் மறக்க சொல்லாம். எம்மில் சிலரும் மறக்க சொல்லாம். மறத்து போன நினைவுகளோடு அதை எப்படி மறப்போம்? மறக்கத்தான் முடியுமா? தமிழர்களின் மீது சர்வதேச அரசுகளின் துணையோடு தடை செய்யப்பட்ட ஆயுதங்களை பிரயோகித்த சிங்கள பேரினவாத அரசின் கொடுமைகளை எப்படி நாங்கள் மறப்போம்? மறந்தால் நாங்கள் மனிதர்களாக இருக்க முடியுமா? இந்த இடத்தில் இவை யாவற்றையும் நாங்கள் வெற்று உணர்ச்சி வார்த்தைகளாக சொல்லவில்லை, ஆவணங்களாக அவர்கள் பதிவு செய்தார்கள். தமிழர்கள் மீது அனைத்துலக நாடுகளின் துணையோடு தடை செய்யப்பட்ட ஆயுதங்களை பிரயோகித்த சிங்கள பேரினவாத அரசு பற்றி பா. நடேசன் அவர்கள் வழங்கிய செவி, அந்த செவியில் அவர் சொன்ன வார்த்தைகள், அந்த விடயங்களை நாங்கள் இந்த பொழுதில் எடுத்து வருகின்றோம். ஊர் போகும் மேகங்கள் நிகழ்ச்சியில் எதிராக இந்த கொடிய யுத்தத்தின் ஒரு பகுதியாக உணவையும் மருந்தையும் ஆயுதமாக பிரயோகிக்க ஆரம்பித்துள்ளனர். உலகத்தில் உலக அமைப்புகளால், குறிப்பாக UN, ஐக்கிய நாடுகள் சபை, வேறும் உலகத்தில் உள்ள பெரிய மனித உரிமை அமைப்புகளால் எல்லாம் ஒரு பெரிய போர்க்குற்றமாக கருதப்படுகின்ற பல செயல்பாடுகளை ஸ்ரீலங்கா அரசு இன்றைக்கு எங்களுடைய மக்களுக்கு எதிராக திருப்பி விட்டிருக்கின்றது. இது என்னத்தை எடுத்துக்காட்டுகிறது என்றால், தனது அரச படைகளை வைத்து அரச படை நடவடிக்கைகளின் ஊடாக இந்த யுத்தத்தை வெல்ல முடியாது என்ற நிலை தோன்றும் பொழுதுதான் எமது மக்களுக்கு எதிராகவும் எமது தேசத்திற்கு எதிராகவும் உணவையும் மருந்தையும் ஆயுதமாக பயன்படுத்த ஆரம்பித்துள்ளனர். அது மட்டுமல்ல, உலகத்தில் தடை செய்யப்பட்ட ஆயுதங்களை கூட எமது மக்களுக்கு எதிராக பயன்படுத்தி வருகிறார்கள். நாம் போராடுவதற்கான தேவையும் காரணங்களும் இன்றும் இருக்கின்றன. பாலாறு தேனாறு பொழிகிறது ஆனொரு அரசில் என்று மாயமான் வித்தைகள் காட்ட நினைக்கின்றவர்களுக்கு இன்னும் எமக்கா நீதி கிடைக்கவில்லை என்பதை நாங்கள் உரத்துச் சொல்ல வேண்டிய காலங்கள் இவை. அந்த அறிக்கையில் அவர் காணொளியில் வழங்கிய செய்தியையும் சொல்லியிருந்தார். தமிழ் மக்களுக்கு எதிராக உணவு மற்றும் மருந்துகளை ஆயுதமாக பயன்படுத்துகின்றது என்று ஸ்ரீலங்கா அரசு மீது பா. நடேசன் மே 7, 2009 அன்று குற்றச்சாட்டை அறிக்கையாக முன்வைத்திருந்தார். தமிழீழ விடுதலை புலிகளின் அரசியல் துறை பொறுப்பாளர் பா. நடேசன் வெளியிட்ட அந்த அறிக்கையில் ஸ்ரீலங்கா அரசு தமிழர் மீது இன அழிப்பை பின்பற்றிக் கொண்டிருப்பதாக அவர் குற்றஞ்சாட்டிய செய்திகள் உள்ளன. எமது மக்களுக்கு எதிராக இந்த கொடிய யுத்தத்தின் ஒரு பகுதியாக உணவையும் மருந்தையும் ஆயுதமாக பயன்படுத்த ஆரம்பித்து விட்டனர் என்று அவர் தெரிவித்த செய்தியை, இனப்படுகொலையின் ஆவணமாக அவர் வழங்கிய அந்த விடயங்களை நாங்கள் பார்க்கலாம். இது சர்வதேச மனித உரிமை சட்டங்களுக்கும் ஐக்கிய நாடுகள் சபை விதிகளுக்கும் முரணான செயல் என்று அவர் சுட்டிக்காட்டியதை நாங்கள் உற்று நோக்கலாம். அத்தோடு சர்வதேச அளவில் தடை செய்யப்பட்ட ஆயுதங்களும் தமிழர்களின் மீது பயன்படுத்தப்படுவதாக அவர் கூறிய செய்தியையும் உற்று நோக்க வேண்டும். அரச படைகள் வழக்கமான போர்த்தலங்களில் வெற்றி பெற முடியாத நிலைக்கு வந்தவுடன் அவர்கள் நமது மக்களின் உயிர்களை குறிவைத்து செயல்பட ஆரம்பித்திருக்கின்றார்கள். தமிழீழ விடுதலை புலிகளின் அரசியல் துறை பொறுப்பாளர் மே 7, 2009 அன்று வழங்கிய செவியின் போது இவற்றை வெளிப்படையாக சொல்லியிருப்பதை நாங்கள் எங்கள் போராட்டத்துக்கான இன விடுதலை போராட்டத்துக்கான கருவியாக எடுத்துக்கொள்வோம். ஆம், முள்ளிவாய்க்கால் என்பது முற்றுப்புள்ளி அல்ல. நினைத்து பார்ப்பதற்கு பல நினைவுகளை எங்களுக்குள் விட்டுச் சென்றிருக்கின்ற இனப்படுகொலையின்
அந்த காலப்பதிவுகள் காட்சிகளாய் விரிகின்றன. அதில் ஒரு காட்சி, மண்ணை நேசித்த ஒரே காரணத்துக்காக காதல் ஜோடிகளாக மண்ணில் விதையுண்ட அந்த காட்சி. ஆம், வீரமறவன் பிரிகேடியர் ஜெயம் வீரமரத்தி நளா மே 2009 வீரச்சாவு. இதுதான் எங்கள் ஜெயமண்ணா. விலாசம் மறந்த வீரனின் சுவடுகள் தளபதி ஜெயம். வெற்றிகளுக்கு விழுதான வேர்களை உலகம் என்றைக்கும் உணர்ந்து கொள்வதில்லை. வீரத்தின் வேர்களுக்கான விலாசங்களும் அப்படியே வெளியில் அவை ஒருபோதும் வெளிச்சமிடப்படுவதில்லை. இத்தகைய வேறாக வெளியில் வராத விலாசமாக எங்களோடு எங்கள் மக்களோடு வாழ்ந்து வரலாறாகிய போனவர்களில் தளபதி ஜெயமண்ணாவும் ஒருவராக வரலாற்றில் பதிவு செய்யப்பட்ட ஒரு அற்புதமான மனிதன். கதாநாயக தகுதியையோ கவர்ச்சியான மேடை பேச்சு வல்லுநர்களையோ புலிகளின் பாசறைகள் வளர்த்ததில்லை. தலைவனின் வேதம் போல சொல்லுக்கு முன் செயல், இதுவே விடுதலை புலிகள் வரலாற்றின் வெற்றி. திறமைகள் மட்டுமே அந்தந்த தகுதிகளை பெற்றுக்கொள்ளும் வகையில் பாசறைகளிலிருந்து வளர்ந்து வெளிவந்த வரலாறுகளே ஜெயமண்ணா போன்ற தளபதிகளுக்கான விலாசங்களும் தகுதிகளும். வன்னி கிராமங்களில் ஒன்றான பாவற்குளம் மண்தான் சுவேந்திரன் என்ற ஜெயமண்ணாவை பெற்ற தாய்மடி. பாவற்குளம் மகா வித்தியாலயத்தில் ஆரம்ப கல்வியையும் பின்னர் தொடர்ந்து வவுனியா மகா வித்தியாலயத்திலும் கல்வியை கற்றுக்கொண்டிருந்தார். சிங்களம் திட்டமிட்டு தொடர்ந்த தமிழின அழிப்பானது வன்னி கிராமங்களையும் அச்சுறுத்திக் கொண்டே இருந்தது. சிங்கள எல்லை கிராமங்களிலிருந்து வருகிற சிங்களத்தினால் பாவற்குளம் போன்ற கிராமங்களின் வாழ்வுரிமையும் அச்சுறுத்தப்பட்டுக் கொண்டே இருந்தது. விவசாயத்தையே பலமாக கொண்ட இந்த கிராமங்களில் விவசாயிகளின் கால்நடைகளை திருடுவது முதல் இங்கு வாழ்ந்த தமிழர்களின் உயிர்களுக்கும் உத்தரவாதம் இல்லாத காலம் அது. ஒவ்வொரு தமிழரையும் போராடு என்ற விதியையும் எழுதிய காலமும் அதுவே. காலம் சுவேந்திரனை புலியாக்கியது. இந்தியாவில் 3வது பயிற்சி பாசறை போராளியாய் புடம் போட்டு வளர்த்து தாயகம் அனுப்பியது. அச்சுறுத்திக் கொண்டிருந்தவர்களுக்கு அச்சுறுத்தலாக ஜெயமண்ணா ஆயுதம் தாங்கிய வீரனாய் தோழர்களுடன் நிலத்தில் வந்திறங்கிய போது அந்த பாதங்கள் பதிந்த இடங்களெங்கும் தலை நிமிர்ந்தன. வன்னியின் வீர வரலாற்று கதைகளாக வீழ்ந்த வீரத்தின் நிமிர்வாக ஜெயமண்ணாவின் பணி வன்னி நிலத்திலும் வன்னி காடுகளிலும் ஆரம்பித்திருந்தன. இந்தியாவிலிருந்து பயிற்சி முடித்து தாயகம் திரும்பிய ஜெயமண்ணா புதிய போராளிகளை உருவாக்கும் பொறுப்பில் பணியை ஆரம்பித்தார். துணுக்காய் தென்னியங்குளம் பயிற்சி முகாமின் பயிற்சி ஆசிரியரானார். இங்கிருந்தே வன்னிக்கான பணிகளுக்கான அணிகள் பிரித்து அனுப்பப்பட்டன. இங்கிருந்தே ஜெயமண்ணா வவுனியா மாவட்ட பணிக்காக போராளிகளோடு அனுப்பப்பட்டிருந்தார். ஆரம்பகால சண்டைகளான கொக்குலாய் தாக்குதல் அணியில் ஒரு அணியோடு களம் சென்றது மட்டுமன்றி பூநகரி 4ஆம் கட்டை சண்டை, ஒட்டுசுட்டான் போலீஸ் நிலையம் மீதான தாக்குதல் என்று பல சண்டைகளிலும் பங்கேற்றிருந்தார். ஆரம்பகாலம் மிகவும் சிரமங்களை சந்தித்த கடுமையான சண்டை அனுபவங்கள். பின்னர் பெரும் தளபதியாய் நிமிரும் வரையான ஜெயமண்ணாவின் ஆற்றலின் அடையாளங்களும் சாதனைகளும் கால நதியோடு தானும் கைகோத்துக் கொண்டே நடந்தது. 1987 யாழ் மாவட்டம் மிகுந்த சிக்கலை எதிர்நோக்கியிருந்த காலம் அது. லிபரேஷன் ஆபரேஷன் நடவடிக்கை மூலம் வடமராட்சியின் பெரும் நிலப்பரப்பு இலங்கையரசு படைகள் வசமாயின. யாழ் மண்ணின் இதர பகுதிகளும் சிங்களத்தின் கைகளில் போய்விடும் என்ற நிலைமையை தோற்றுவித்து மக்களின் மனங்களில் யுத்தத்தின் பாதிப்பு உள ரீதியாகவும் தாக்கத்தை ஏற்படுத்தியிருந்தது. இந்த காலம் யாழ்மண் உணவு தொடக்கம் மருந்துகள் அடிப்படை தேவைகளுக்கெல்லாம் மிகவும் அவதிப்பட்ட காலம். அயல் நாடான இந்தியா தனது பிராந்திய நலனில் எப்போதும் அடுத்த நாடுகளையோ அல்லது அயல் நாடுகளையோ அண்டவிடாதது. இக்காலத்தில் இந்தியா திடீரென யாழ் மாவட்டத்தின் பல பகுதிகளில் வானிலிருந்து உணவுப் பொட்டலங்களை வீசி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. காப்பதற்கு இந்தியா கட்டாயம் வரும் என்று நம்பிய தமிழர்களின் நம்பிக்கைக்கு உற்சாகத்தை வழங்கியது போல ஜூன் 4, 1987 இந்திய விமானங்கள் போட்ட உணவு பொதியில் ஈழத்தமிழரின் விடிவின் காலமும் நெருங்கியதாக உணர்ந்தது தேசம். புலிகள் மட்டும் இந்திய அரசின் போலி இரக்கத்தை புரிந்து கொண்டார்கள். அதன் ஏற்பாடுகளும் பற்றிய செய்தியானது அப்போதைய இந்திய ஊடகங்களில் அதிகமாக பேசப்பட்ட விடயம். ஆபரேஷன் பூமாலை என்று பெயரிடப்பட்டு நடைபெற்ற மேற்படி உணவுப் பொருட்களை இந்தியா போடுவதற்கான காரணத்தை எப்படித்தான் அந்நாளில் சொல்லப்பட்டது. கடந்த மாதங்களில் ஸ்ரீலங்கா ராணுவம் யாழ்ப்பாணத்தை கைப்பற்றுவதற்கான தனது ராணுவ நடவடிக்கையை ஆரம்பித்திருந்தது.
இது இலங்கையில் வாழும் தமிழ் சிறுபான்மையினரின் எதிர்காலம் குறித்த கவலையை இந்தியாவில் ஏற்படுத்தியது. கொந்தளிப்பையும் உணர்வு பெருக்கையும் அதிகரித்து விட்டிருந்தது. சட்டங்களும் நீதிகளும் எதுவாக இருப்பினும் அந்த நேரத்தில் வெறுமனே பார்த்துக் கொண்டிருப்பதில்லை என்ற முடிவை இந்திய அரசு எடுத்தது. ஆம், இப்படித்தான் அன்றைய ஊடகங்கள் செய்தியை வெளியிட்டிருந்தன. இந்தியா எங்களை காக்கும் எங்களின் நேச சக்தி என்று நம்பியது தமிழினம். புலிகளின் வீரமும் இக்கட்டு நிறைந்த காலங்களெல்லாம் தங்கள் மனபலத்தால் வென்ற தைரியமும் அந்த இக்கட்டு மிகுந்த காலத்தை கேப்டன் மில்லர் என்ற மாவீரனின் தியாகத்தால் மீட்டுத் தந்தது. 5/7/1987 அன்று வடமராட்சி நெல்லியடி மகா வித்தியாலயத்தில் அமைந்திருந்த ராணுவ முகாம் மீது உயிராயுதமாக மில்லர் வெடிமருந்து நிரம்பிய வாகனத்தில் உட்சென்று வெடித்து பெரும் அழிவை ராணுவ படைகளுக்கும் அரசுக்கும் ஏற்படுத்திய பேரிடியில் சிங்களத்தின் மனபலமும் உடைந்து போனது. அப்போதைய ஜனாதிபதியான J.R. ஜெயவர்த்தனாவின் கனவை உடைத்து கரும்புலியின் வரலாற்றை எழுதிய முதல் கரும்புலி வீரன் கேப்டன் மில்லரின் அந்த தாக்குதலோடு அதுவரை திமிரோடு ஆக்கிரமிப்பில் ஈடுபட்ட ராணுவ வல்லமையின் ஆணவமும் அடங்கி போனது. புலிகளின் வரலாற்றில் குறைந்த இழப்பின் மூலம் எதிரி மீதான பெருமழிவை தொடுக்கும் உயிராயுதங்களின் திறனை ஆடி 5/1987 உலகிற்கும் சிங்களத்துக்கும் உணர்த்தியிருந்தது. இனி போர் மூலம் வெற்றியை பெற முடியாத உண்மையை ஜனாதிபதி J.R. ஜெயவர்த்தனா உணர்ந்து கொள்கின்றார். புலிகளுடன் 29/7/1987 அன்று இலங்கை இந்திய ஒப்பந்தம் உண்மை அதுவுமல்ல. ஒப்பந்தம் எழுதப்படுவதற்கு முதல் விடுதலை புலிகளுடன் பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ள விரும்பிய இந்திய அரசு இப்பேச்சுவார்த்தையில் தலைவர் பிரபாகரனை பங்கேற்க வேண்டும் என இந்தியா வேண்டிக் கொண்டதற்கமைவ தலைவர் பிரபாகரன் அவர்களும் மற்றும் போராளிகள் சிலரும் இந்தியாவுக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். அசோகா ஹோட்டலில் சலுகைகளை பெற்றுக் கொள்ளுமாறு வற்புறுத்தப்பட்டு வேண்டப்பட்டனர். 16 வயதில் தன் இனத்தின் விடுதலையை நெஞ்சில் சுமந்து கடினங்கள் துரோகங்களை எல்லாம் தாங்கி போராட்ட வாழ்வை ஏற்று தன்னினத்தின் விடுதலையை மட்டுமே நேசித்த தலைவன் இந்தியாவின் அச்சுறுத்தலுக்கும் பசப்பு வார்த்தைகளுக்கும் அடிபணிய மறுக்கின்றார். ஆனால் பலம் மிக்கவர்கள் வென்றார்கள். இந்தியாவினால் தமிழினம் ஏமாற்றப்பட்டு இந்திய இலங்கை ஒப்பந்தம் எழுதப்பட்டது. தமிழ் மக்கள் அனுமதியின்றியே எழுதப்பட்டது. இந்திய ராணுவத்தின் அடாவடித்தனம் ஆக்கிரமிப்பு படையாக ஈழத்தில் குவிக்கப்பட்டன. எனினும் நேச நாடான இந்தியாவை தொடர்ந்தும் நம்பிய மக்களை புலிகள் மக்களை காக்க ஏந்திய ஆயுதங்களையும் இந்திய ராணுவத்திடம் ஒப்படைத்துவிட்டு தமிழர்களுக்கான நியாயமான தீர்வை பேச்சுவார்த்தைகள் தரும் என்று நம்பி மக்களுக்காக தங்கள் கைகள் சுமந்த ஆயுதங்களை எல்லாம் இந்திய படைகளிடம் ஒப்படைத்து நிராயுத பாணிகளானார்கள். இந்தியா வாக்குறுதி அளித்தபடி தமிழர்களுக்கான எவ்விதமான தீர்வையும் எட்டும் வழிகளையும் தரவில்லை. இன அழிப்பும் தமிழரின் நிலப்பறிப்பும் தொடர்ந்தும் நடந்து கொண்டே இருந்தது. ஆயுதம் ஏந்தி களத்தில் விழுப்புணடைந்தும் தனது பணியை அரசியலில் நிலைநாட்டிய தியாகி திலீபன் அவர்கள் இந்தியாவின் கபடத்தனத்தை தோலுரித்து காட்ட அந்த கபடத்துக்கு முன்னால் 5 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து நல்லூர் மேற்கு வீதியில் உண்ணாவிரதமிருந்து தன்னுயிரை பசித்தி மூட்டி எரித்து பாடையில் ஏற்றிய பொழுது இந்தியாவின் கோரமுகம் அடையாளம் காட்டப்பட்டது. இந்தியா பேசாமல் இருந்தது. கடலில் போன கடப்புறாக்களான தளபதிகள் குமரப்பா, புலேந்திரம் உள்ளிட்ட 12 வேங்கைகளும் பலாலியில் சயனைட்டை உட்கொண்டு வீரச்சாவை தழுவியும் இந்தியா மௌனமாக இருந்தது. தமிழின அழிப்பும் தமிழர் நிலப்பறிப்பும் தொடராகவே தன்னினம் காக்கப்பட ஏந்திய துப்பாக்கிகளை மீண்டும் புலிகள் தமிழினம் காக்கப்பட ஏந்த வேண்டிய விதியை எழுதியது இந்தியாவே. குறைந்தளவிலான போராளிகளோடு பெரும் படைபலமும் ஆயுத பலமும் கொண்ட இந்திய படைகளுடன் புலிகள் சண்டையிட வேண்டிய நிர்பந்தத்தை இந்தியாவை ஏற்படுத்தி 10/10/1987 அன்று இந்திய படைகளுடன் யுத்தம் மூழ்கின்றது. காக்க வந்த படைகளால் தமிழினம் அழிக்கப்பட தொடங்கியது. வயது வேறுபாடின்றி கொன்று குவித்து பெண்களை பாலியல் வன்புணர்வு புரிந்து ஈழம் மறந்து போகா வடுவை இந்திய படைகள் ஈழத்தில் செய்து கொண்டிருந்த காலம். பெரும் படையின் பெரும் பலத்தோடு புலிகள் போராடத் தொடங்கினர். மக்கள் பலம் புலிகளுக்கு எப்போதும் பெரும் பலமாய் வீடுகளில் அடைக்கலம் கொடுத்து போராளிகளை பாதுகாத்து சமராடும் மக்கள் வல்லமையால் புலிகள் பலமாயினர். ஆதரவு கொடுத்தவர்களும் இந்திய ராணுவத்தினால் படுகொலை செய்யப்பட்டார்கள். அந்நிய ராணுவத்தின் கையில் எங்கள் தேசம் கொஞ்சம் கொஞ்சமாய் செத்துக் கொண்டிருந்தது. 1987களில் வன்னி மாவட்டத்தின் பொறுப்பாளராக இருந்த ஜெயமன்னாவின் பணிகளானவை மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று என்பதை இந்த காலங்களின் வலி சுமந்த கடும் போக்குகளை விவரித்தே சொல்ல முடியும். போராளிகள் மக்களுடன் மக்களாக கிராமங்களில் விழித்திருந்த காலங்களவை. அக்காலத்தில் காட்டில் தலைவனை காவல் வைத்துக் கொண்டிருந்த போராளிகள் தளபதிகளுடன் தளபதி ஜெயமன்னாவும்
தலைவனை காக்கும் பணியில் நியமனம் பெற்று தலைவனின் அருகில் தனது பணிகளை தொடர்ந்தார். புதிய போராளிகளை உருவாக்குதல் மற்றும் இன்னொரு பணிகள், அந்த கால இறுக்கத்துக்கேற்ப திட்டமிடல், பணிகளை விரிவுபடுத்தல், செயற்படுத்துதல் என்று ஓய்வு மறந்து இயங்கிக் கொண்டிருந்த போராளியவர். பல சண்டைகளில் தனது ஆளுமையை, சாதுரியத்தை வெளிப்படுத்திய சத்தமில்லாத சாதனையாளன். இயல்பிலே அமைந்த தனித்துவ பண்கள், அந்த தனித்துவ பண்புகள் மக்களின் மனங்களை வென்ற தளபதியாக இனம் காட்டியது. 1990 இந்திய ராணுவ வெளியேற்றம் நிகழ்கின்றது. மக்கள் சக்தியோடு, மக்கள் பலத்தோடு புலிகளின் போரியல் வீச்சும் மாற்றம் கண்ட காலம் அது. 90க்கு பின்னர் தலைவரின் பாதுகாப்பு பணியில் செயற்படத் தொடங்கினார். தலைவனின் நம்பிக்கை, தலைவனின் பாதுகாப்பு, போராளிகளின் அன்பையெல்லாம் பெற்றிருந்த போராளியின் தியாகத்துக்கு சவாலாக 1993 காலப்பகுதி அமைந்தது. தலைவனின் பாதுகாப்பை, தமிழரின் விடிவையும் சிந்தித்துக் கொண்டிருந்த ஜெயமண்ணா அக்காலத்தில் நிகழ்ந்த அத்தனை துயர்களையும் தன் தோளில் தாங்கினார். தனது கொள்கையில் என்றுமே தலைவனுக்குரிய போராளியாகவே வாழ்ந்தார். அக்காலத்தில் நிகழ்ந்த கசப்பான அனுபவங்கள் யாவையும் உறுதியோடு கடந்தார். தளபதியாக என்றும் கோலோச்ச விரும்பாத தளபதி ஒரு வீர வேங்கியாக இறுதி வரை வாழ்ந்து வன்னியில் அமைந்த துயிலம் ஒன்றில் தன்னை விதையாக்கவே விரும்பிய சுயநலம் மறந்த மக்கள் மனங்களை வென்ற வீரன். என்னதான் நடக்கட்டுமே, இருட்டினில் நீதி மறையட்டுமே, தன்னாலே வெளிவரும் கலங்காதே ஒரு தலைவன் இருக்கிறான். கலங்காதே என்ற பாடலை சக தோழர்களுக்கு எழுதி காட்டி தைரியம் கொடுத்து நடந்து முடிந்த எல்லா துயரையும் தலைவனை நினைத்தபடியே வென்றார். அரிச்சந்திரன் கதையை மட்டுமே அறிந்த போராளிகள் முன்னே அரிச்சந்திரனாய் வாழ்ந்து காட்டிய அதிசயம்தான் ஜெயமண்ணா. உண்மைகள் ஒருபோதும் உறங்காது என்ற உண்மையை ஜெயமண்ணாவின் காலம் மீண்டும் ஒரு முறை உணர்த்தியிருந்தது. அமைதியோடு ஏற்பட்ட கசப்புகளை, கவலைகளை எல்லாம் தகத்தெறிந்து மெல்லென பாய்ந்தோடிய ஜெயம் என்ற நதியின் கால்கள் உண்மையை வெளியில் கொண்டு வந்து தன் இலக்கில் உறுதியோடு பயணித்தது. காலம் 1997 வன்னியை இரு துண்டாக பிரித்து உட்புக முயன்று கொண்டிருந்த சிங்கள படைகளின் தாக்குதல்கள் தொடர்ந்து கொண்டிருந்தன. யாழ்ப்பாணத்தை தனது முழுமையான கட்டுப்பாட்டில் வைத்திருந்த சிங்களத்துக்கு யாழ்ப்பாணத்துக்கான சகல விநியோகமும் கடல் மார்க்கமாகவே நடந்து கொண்டிருந்தது. அதுவும் விடுதலை புலிகளின் தாக்குதல்களினால் பெரும் சிக்கலை எதிர்நோக்கியிருந்தது. சிங்களத்தின் கட்டுப்பாட்டுக்குள் இருந்த வவுனியா நகருக்கும் யாழ்ப்பாணத்துக்குமான வழியான A9 நெடுஞ்சாலையானது புலிகளின் கட்டுப்பாட்டில் இருந்தது. யாழ்ப்பாணத்துக்கான விநியோகத்தினை A9 ஊடாக நடைமுறைப்படுத்துவதற்கு A9 நெடுஞ்சாலையை கைப்பற்றினால் மட்டுமே சிங்களத்தால் இலகுவான வளங்களை யாழ் பகுதிக்கு செய்ய முடியும். A9 பாதையை கைப்பற்றுவதற்கு முதல் வவுனியாவிலிருந்து மன்னார் செல்லும் பாதையை பிடிப்பதற்கான முயற்சியில் எடிப்பல என்ற ராணுவ நடவடிக்கையை மேற்கொண்டது சிங்களம். அந்நடவடிக்கையின் மூலம் தமிழர்களின் வீடுகள், சொத்துக்கள் பெரும் அழிவை எதிர்கொண்டு இந்த பகுதியைச் சேர்ந்த மக்கள் தங்கள் நிலத்தை விட்டு இடம்பெயர்ந்தார்கள். அடுத்த கட்டமாக 13/5/1997 அன்று ஜேசிக்ரு பெயரிடப்பட்டு சிங்களம் A9 பாதை கைப்பற்றும் நோக்கில் 20,000 படைகளை கொண்டு சமரை தொடங்கியது. இந்த நடவடிக்கையானது ஒரே நாளில் இரு முனைகளின் ஊடாக சிங்களம் படைநகர்வை ஆரம்பித்தது. தாண்டி குளத்திலிருந்து ஓமந்தையை நோக்கிய ஒரு நகர்வும், மணலாற்றிலிருந்து நெடுங்கேணி நோக்கிய ஒரு மறுநகர்வுமாக சிங்கள படைகள் நகர்வை மேற்கொண்டனர். இந்த நடவடிக்கை மூலம் ஓமந்தையை கைப்பற்றி அதனூடாக A9 பாதை ஊடாக முன்னேறும் படைகளும், நெடுங்கேணியிலிருந்து முன்னேறி வரும் படைகள் புளியங்குளம் வரையும் கைப்பற்றி இரு நகர்வும் புளியங்குளத்தில் சந்தித்து கிளிநொச்சியை கைப்பற்ற A9 பாதை வழியை முன்னேறு திட்டமிடலும் தொடங்கப்பட்டது. அரசின் உச்ச படைபலமும் இந்த நடவடிக்கைக்கு பயன்படுத்தப்பட்டது. வான், தரை உள்ளிட்ட சகல ஆதரவோடும் நகரத் தொடங்கிய சிங்களம் புளியங்குளம், கனகராஜன்குளம், ஒழுமடு, கரிப்பட்ட முறிப்பு ஆகிய பகுதியில் நடைபெற்ற சமர்கள் குறிப்பிட்டு சொல்லும் வகையில் நிகழ்ந்த பெரும் சமர்களாகும். நீண்ட காலம் நீடித்த இந்த சமரில் எதிரியால் மாங்குளம் வரை மட்டுமே நகர முடிந்தது. புலிகளின் போராட்ட வரலாற்றில் ஜேசிக்குரு சமரானது புதிய வடிவத்தில் நடைபெற்ற சமராக வரலாற்றில் பதிவாகியது. இப்பெரும் சமரில் களமுனை தளபதிகளாக கேர்னல் தீபன், கேர்னல் ஜெயமண்ணாவின் படையணிகளின் பங்கானது அந்த சமரின் வெற்றியில் கணிசமான பங்கை வழங்கியது. அடுத்து புலிகளால் வெற்றி கொள்ளப்பட்ட கிளிநொச்சி முகாம் அழிப்பு நடவடிக்கையில் திருவையாறு பகுதியில் சென்ற அணியின் தளபதியாக ஜெயமண்ணாவும் அவரது படையணியும் சென்றிருந்தன. புலிகளினால் வெல்லப்பட்ட கிளிநொச்சி வெற்றியில் ஜெயமண்ணாவும் அவரது படையணியும் தங்களுக்கான கடமையை செவ்வனவே முடித்தார்கள். மீண்டது கிளிநொச்சி. எப்போதுமே தனக்கு வழங்கப்படும் பணியை நேர்த்தியுடன் செய்து முடிக்கும் தளபதியாகவே ஜெயமண்ணா வெற்றி தந்த சமரான கிளிநொச்சி மீட்பிலும் பங்காற்றியிருந்தார். அடுத்து வீழ்ந்தது ஆணையிரவு முகாம். எத்தனையோ இழப்புகளை 1991 ஆணையிரவு மீட்புக்காக இழந்ததற்கான பலன் 2000ஆம் ஆண்டு புலிகளால் ஆணையிரவு தமிழர் நிலமாக வெற்றி கொள்ளப்பட்டது.
உப்பள காற்றில் வாசனையில் ஜெயமன்னாவின் பணிகளும் கலந்தே இருந்தன. ஆனிரவு வீழ்ச்சியை தொடர்ந்து யாழ்மண் நோக்கிய புலிகளின் பாய்ச்சலும் ஜெயமன்னாவின் தடங்களும் அந்த வெற்றியில் பதிந்திருந்தன. 2001 நடைபெற்ற தீச்சுவாலை நடவடிக்கையிலும் ஜெயம் என்ற ஆளுமையும் ஆற்றலும் தனது கடமையில் பின் செல்லாமல் முன்னேறிச் சென்ற சாதனையாளர். கால ஓட்டம் ஜெயமன்னாவின் திறனையும் தன்னோடு எழுதிக்கொண்டே சென்றது. புலிகளின் வேவு அணியின் வளர்ச்சியானது புதிய பரிமாணத்தையும் புதிய வடிவத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டிய காலத்தின் வேகத்தின் வேவு அணியின் பொறுப்பினை ஏற்றுக்கொண்டார் ஜெயமன்னா. அதிகளவிலான போராளிகளை உள்வாங்கி உருவாக்கி வேவு அணியின் வீரியத்தை வேகப்படுத்திய பெருமையில் அந்த பெருமையின் வேரில் ஜெயமன்னாவின் அர்ப்பணிப்பும் தியாகமும் வெளியில் தெரியாத ஆனால் வேங்கைகளின் வரலாற்றில் மாற்றத்தை கண்ட அணியாகும். 1998 காலம் மன்னார் மாவட்டத்தின் தளபதியாக பொறுப்பேற்றுக் கொண்டு மன்னாரில் தனது பணிகளை ஆரம்பித்திருந்தார். போராட்டத்தில் இன்னொரு இக்கட்டான காலத்தை புலிகள் எதிர்கொண்ட காலமாக அமைந்த அக்காலத்தில் ஜெயமன்னாவின் ஆற்றலும் சாதனைகளும் காலங்களால் மறக்க முடியாத பதிவுகள். அப்போது தலைவரால் மாவட்ட பொறுப்பாளர்களிடம் மாவீரர் துயிலுமில்லங்கள் பொறுப்பும் வழங்கப்பட்டிருந்தது. மாவீரர் துயிலுமில்ல வடிவமைப்பு, பாதுகாப்பு, கவனிப்பு அந்தந்த மாவட்டங்களுக்குரிய மாவட்ட பொறுப்பாளருக்குரிய கடமைகளுடன் ஒன்றாக வழங்கப்பட்டிருந்தது. களமுனை பகுதி பிரதான தளபதிகளான தளபதி தீபன் கிளிநொச்சி துயிலுமில்லம், தளபதி வானு வன்னிவிளாங்குளம் துயிலுமில்லம், தளபதி துர்கா ஆலம்குளம் துயிலுமில்லம், தளபதி கேர்னல் சங்கர் முள்ளியவளை துயிலுமில்லம், பாலதாஸ் பண்டிவிரிச்சான் துயிலுமில்லம், கேர்னல் ரமேஷ் விஸ்வமடு துயிலுமில்லம் என வழங்கப்பட்டிருந்தது. தமிழீழ கனவோடு களமாடி வீரச்சாவடையும் ஒவ்வொரு மாவீரரின் கல்லறைகளையும் தானே நேரில் நின்று வடிவமைப்பாளர்களோடு தானும் பணியாளனாகி மாவீரர்களின் கல்லறைகளை வடிவமைத்து முழுமையான வெற்றியை அடைந்தவர் என்றால் அதில் ஜெயமன்னா தான் முதன்மையானவர். மாவீரர் துயிலுமில்லங்களை வடிவமைக்க வழங்கப்படும் வளங்கள் மட்டுப்படுத்தப்பட்டவை. ஆனால் கொடுக்கப்பட்ட வளங்களை வைத்து மிகவும் பிரமாண்டமாகவும் அழகாகவும் நேர்த்தியாகவும் மாவீரர் துயிலுமில்லங்களை செய்து முடித்த தளபதியாக தலைவரால் பாராட்டு பெற்ற ஒரே ஒரு தளபதி ஜெயமன்னாவே. ஆண்டாங்குளம் துயிலுமில்லத்தின் உறுதியின் உறைவிடத்தின் கல்லறை வடிவமைப்பை மிகவும் நேர்த்தியாக செய்து முடித்தார். அதே போல மன்னார் ஆட்காட்டி வழி மாவீரர் துயிலுமில்லத்தின் கல்லறைகள் வடிவமைப்பில் ஜெயமன்னாவின் பணியை அர்ப்பணிப்பை மறக்கவே முடியாத அளவு சிறப்பாக செய்து முடித்தார். மாவீரர் துயிலுமில்லங்களில் அமைக்கப்பட்ட களஞ்சிய அறைகளில் சில மணிகள் ஓய்வெடுத்துக் கொண்டு கால நேரமின்றி செய்யப்பட்டு மாவீரர்கள் உறங்கிய மாவீரர் உறங்குமிடங்களை உருவாக்கும் பணியில் ஒரு சாதாரண பணியாளன் ஆகி செய்யப்பட்ட தளபதி. ஒரு தளபதியாக அந்த மாவட்டத்தின் நிர்வாக விடயங்கள் முதல் கிராமங்கள் ரீதியான நிர்வாக ஒழுங்குகளை எல்லாம் ஒருங்கே கவனிக்கும் பாரிய பொறுப்பினை இலகுவாக செய்து கொண்டதோடு மக்களோடு மக்களாகி அவர்களது பிரச்சனைகள் இடைஞ்சல்களை அறிந்து அதற்கான தீர்வை வழங்கும் முதன்மையான போராளியாக திகழ்ந்தார். புலிகளின் அரசியல் நிர்வாக ஒழுங்குகளில் எங்கேனும் ஏற்படும் மக்களுக்கான அசௌகரியங்களை என்றுமே அலட்சியம் செய்ததில்லை அவர். அங்கெல்லாம் தானே நேரடியாக நின்று மக்களுடன் உறவாடி அவர்களது பிரச்சனைகளை தலைமைக்கு எடுத்துச் சென்று தீர்வை பெற்றுக் கொடுக்கின்ற துணிச்சல் மிக்க மனிதர். குறிப்பாக தமிழ ஆயத்துறையின் வரி அறவீட்டு விடயத்தில் மக்கள் எதிர்நோக்கிய பிரச்சனைகளை தானே தலைமையிடம் கொண்டு சென்று சரியான தீர்வையும் பெற்றுக் கொடுத்து ஆயத்துறை போராளிகளின் தொடர்ந்த பணிகளுக்கான வழிகாட்டியாகவும் மாறியிருந்தார். மக்களின் மனங்களை வென்று மக்களோடு நல்லுறவை பேணி மக்களுடனேயே வாழ்ந்தார். போராட்டத்துக்கு தேவையான ஆட்திரட்டலை மிகவும் திறம்பட செய்தவர்களில் ஜெயமன்னாவின் பங்கு மறக்க முடியாது. தனது பேச்சாற்றலால் உண்மைகளை உரிய நேரத்தில் வெளிப்படுத்தி பறிபோகும் நிலத்தை மீட்க போராளிகளை இணைக்க அந்த நாட்களில் மன்னாரில் ஜெயமன்னாவின் பங்கை காலத்தினால் மறக்க முடியாது. சமாதான காலம் ஆற்றலின் வடிவமாய் அமைதியின் உருவாய் கடந்து வந்த பாதைகளின் காலத்தை வென்ற போராளியாக இருந்த தளபதி. அரசியல் பேச்சு மேடைகளில் விட அந்த மேடைகளில் கூட வெளிநாடுகளுக்கும் சென்று வந்த அரசியல் ஞானி. என்றுமே தனது வாழ்வை தனது தாயக விடுதலைக்காகவே கொடுத்து வாழ்ந்ததோடு தனது வாழ்க்கை துணைவியையும் போராளியாகவே தேர்ந்தெடுத்தார். வெளிநாட்டு வாழ்வையும் பலபலத்தையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய வசதிகளை எல்லாம் பெற்றிருந்தும் கடைசி வரை தலைவனின் பாதையில் சென்று முடியும் நினைவோடே இறுதிக்காலம் கணவன் மனைவி இருவருமே களத்தில் நின்றார்கள். 2006 தொடக்கம் 2007 4ஆம் மாதம் வரையிலும் கிழக்கு மாநிலத்தில் நின்று அந்த களங்களை வழிநடத்திய ஆற்றலின் வடிவம். எப்போதுமே சுயநலமற்ற தேச காதலை மட்டுமே நெஞ்சில் சுமந்து வாழ்ந்த எளிமையின் பெருமையெல்லாம் ஜெயமன்னாவின் போராட்ட வாழ்வின் வித்தியாசமான சாட்சிகள். பல விடயங்களில் உதாரணமாகவும் உயர்ந்தவராகவும் வாழ்ந்து காட்டிய வரலாற்றின் புதல்வன். களத்தின் கடைசி சாட்சியங்களும் அழிய இருந்த 2009 மே
17ஆம் தேதி வரையும் களமாடிய வீரர். கையுயர்த்தி சாவடையும் நிலைமையை வெறுத்து கடைசி சொட்டு உயிருள்ள வரையும் எந்த மக்களின் விடுதலைக்காக ஆயுதம் ஏந்தினார்களோ அந்த மக்களின் நினைவோடும் அந்த மண்ணின் கனவோடும் தங்கள் இறுதி மூச்சையும் லட்சிய கனவையும் சுமந்து கொண்டு முள்ளிவாய்க்கால் மண்ணில் கணவன் மனைவி இருவரும் சுடுகலன்களோடே காவல் இருந்தார்கள். வெளிநாடுகள் இருந்த நண்பர்கள் ஜெயமன்னாவின் துணைவி நலாக்காவை பிள்ளைகளுடன் வெளியே வருமாறு வேண்டினர். பிள்ளைகளை நீங்களே பாப்பியல்தானே என்று சொல்லிவிட்டு குழந்தைகள் சிந்துசை அகரன் இருவரையும் கூட மறந்து இறுதி வரை போராடுவோம் என்ற உறுதியோடு நின்ற அந்த லட்சிய இணையர்கள் இருவரையும் நினைவு கொள்ளும் நண்பர்களிடம் அவர்களது தேசம் மீதான காதலும் தேசிய தலைவர் மீதான அன்பையும் பற்றிய ஆயிரக்கணக்கான கதைகளும் கனவுகளும் நிறைந்து கிடக்கின்றன. கடைசி கள முடிவினை உலகம் எப்படியோ எல்லாம் எழுதியும் ஆய்வுகள் செய்து கொண்டிருக்க அந்த முள்ளிவாய்க்கால் கரைகளில் தங்கள் இருவரின் உயிரையும் விதைத்து வீழ்ந்து வாழ்ந்து நாளைய சந்ததியேனும் நிம்மதியாக வாழ வேண்டும் என்பதற்காக தங்கள் வாழ்வை தியாகம் செய்தார்கள். அந்த மண்ணிலேயே விதை உண்டார்கள். மறக்க முடியாத வீரர்களாக முள்ளிவாய்க்காலில் ஆயுதங்கள் மௌனித்துக் கொண்டன. ஆற்றல் மிக்க தளபதிகள் போராளிகள் உயிர்கள் அந்த கடற்காற்றின் ஓரத்தோடு கலந்து ஒரு காலத்தின் கதையை தன் காற்றோடு சுமந்து கடந்தது. அந்த காற்றோடும் அந்த கடல் அலைகளோடும் ஜெயமன்னா நலாக்கா இருவருமே இவர்கள் போன்றோரோடு காலம் கடந்து லட்சிய உறவுகளாக ஈழ விடுதலை வரலாற்றில் நிலை கொண்டவர்களாக வீரர்களாக எங்களோடு வாழ்ந்து கொண்டே இருப்பார்கள். நினைவு சின்னம் முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை நினைவு சின்னம் எதிர்வருகின்ற மே மாதம் 10ஆம் நாள் மாலை 6 மணிக்கு சிங்குசி பார்க்கில் கனடாவில் சென்ட்ரல் பார்க் டிரைவ் பிராம்லி சந்திப்புக்கு அருகில் பிராம்டனில் அனைவரும் ஓர் அணியில் பேரணியாய்